அங்கீகாரம் கிடைக்கும், பிறப்புல இருந்து அதிகாரமும் கிடைக்கும். ஒருத்தனோட சுய திறமை மட்டும்தான் அவனுக்கு மரியாதை ஏற்படுத்தி தரும். ஹாய் வணக்கம், திஸ் இஸ் விஸ்வா ஃப்ரம் வி கராட்டே அகாடமி. உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம கராத்தே கிளாஸ், செல்ஃப் டிஃபென்ஸ், இதை தாண்டி நிறைய மோட்டிவேஷன் கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நேற்று ஒரு கேர்ள் ரொம்ப குழப்பமான மைண்ட் செட்ல வந்து பக்கத்தில் உட்காந்தாங்க. ஸோ எப்பவுமே மோட்டிவேஷன் மாஸ்டர் பக்கத்தில் உட்காந்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு. ஸோ என்கிட்ட கேட்கப்பட்ட கொஸ்டின், மாஸ்டர் எனக்கு கராத்தேவும் ரொம்ப பிடிக்கும், நான் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன், நான் என்ன பண்றது, எதை நான் ப்ரொஃபஷனலாக எடுக்கிறது அப்படின்னு. ஸோ அப்போ என்னோட அட்வைஸ் என்னவா இருக்கும் அதை தான் உங்களோட ஷேர் பண்றோம். ஸோ ஓகேம்மா, உனக்கு எது ரொம்ப பிடிச்சி, ரொம்ப எது பிடிச்சிருக்கு? எனக்கு ரெண்டுமே பிடிக்குது, எனக்கு குழப்பமா இருக்கு. ஓகே, எப்பவுமே இந்த கேள்விக்கு பதில் சொல்ற முன்னாடி ஸோ எப்பவுமேங்க நீங்க ரெண்டு விஷயமா பிரிக்கணும், ப்ரொஃபஷனல், ஃபேஷன். ஸோ யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் செலக்ட் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பா ப்ரொஃபஷனல் நீங்க ஒரு பொசிஷனுக்கு வரலாம். பட் நீங்க அதுல எக்ஸ்ட்ரீமா சாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். அப்போ யாரு தான் சாதிக்க முடியும், ப்ரொஃபஷனல்ல எப்படி மாஸ்டர் சாதிக்கிறது அப்படின்னு அடுத்த கொஸ்டின். டெஃபினட்டா சாதிக்கலாம். அதாவது ஒரு ஃபீல்டுல நம்ம இருந்த மாதிரியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருக்கிறது வந்து ஜஸ்ட் நம்ம வேலை பார்க்குறோம்னு அர்த்தம். ஸோ அந்த ப்ரொஃபஷனல்ல அடுத்தடுத்த லெவல நோக்கி போறோம் அப்படின்னா நம்ம சாதிக்கிறோம்னு அர்த்தம். ஸோ ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஸோ அப்போ ப்ரொஃபஷனலையும் ஃபேஷனையும், யாருக்கெல்லாம் ப்ரொஃபஷனலும் ஃபேஷனும் ஒன்னா இருக்கோ அவங்கெல்லாம் அந்த ஃபீல்டுல எக்ஸ்ட்ரீமா போவாங்கம்மா அப்படின்னு என்னோட அட்வைஸ் இருந்தது. அப்போ உனக்கு சின்ன வயசுல இருந்து என்ன எய்ம்? டாக்டர் ஆகணும். ஓகே, டூ யுவர் ஒர்க், நீ டாக்டர் ஆகு. கூடவே ப்ரொஃபஷனலா நீ அந்த விஷயத்தை எடுத்துட்டு போன அப்படின்னா டாக்டரா நீ கண்டிப்பா ஒரு ஒரு ஃபியூச்சர்ல வந்து ஒரு நார்மல் ஒரு டம்மி டாக்டரா தான் இருக்க முடியும். அதே அந்த மெடிசன் ஃபீல்டுல நீ ஃபேஷனா இருந்த, ஃபேஷனோட ப்ரொஃபஷனலையும் சேர்த்து எடுத்துட்டு போன அப்படின்னா நீ அதில் எக்ஸ்ட்ரீமா சாதிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அட்வைஸா இருந்தது. அப்போ கராத்தே நீ வந்து என்ன பண்ணணும், ஒரு ஹாபியா எடுத்துக்கோ. ஸோ ஒரு ஃபிட்னஸுக்காக கராத்தே நீ கூட எப்பவுமே வச்சுக்கோ. பட் உன்னோட ப்ரொஃபஷனலா, உன்னோட ஃபேஷனா, உன்னோட மெடிசன் ஃபீல்டு எடுத்துட்டு போ அப்படின்னு. அப்போ அதை தொடர்ந்து திருப்பி திருப்பி அடுத்தடுத்த கொஸ்டின் வந்தது. அப்போ அப்போ என்னோட சில கண்டென்ட் நான் பேசினேன், என்னோட லைஃப் ஸ்டைல் சில ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகேம்மா, அப்போ இப்போ ஒரு கராத்தே மாஸ்டர் வந்து எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும்னு நீ நினைக்கிறேன்? அப்போ அந்த பொண்ணு ஒரு பதில் வருது, சொந்த அளவுக்கு. ஓகே, நான் நீ நினைக்கிறத விட கிட்டத்தட்ட ஒரு 100% அதிகமாக ஏர்ன் பண்றேன். எப்படி கராத்தேல எப்படி இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு நீ நினைக்க முடியுமா? இல்ல. அப்போ எப்படி நான் பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஃபேஷனும் ப்ரொஃபஷனலும் நான் ஒரே விஷயத்த எடுத்தேன். ஸோ அப்போ எனக்கு இப்போ என்னோட ஃபீல்டுல நான் எக்ஸ்ட்ரீமா சாதிச்சதா உணர்றேன். எப்படி? அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பாலிவுட்ல வந்துங்க ஒரு நேஷனல் அவார்டு வின் பண்ண, உங்களுக்கு தெரியும், ராணி முகர்ஜி மேம். ஸோ அவங்களுக்கு அவங்களோட மூவி வர பிப்ரவரியில ரிலீஸ் ஆகுது நெக்ஸ்ட் இயர். ஸோ அந்த மூவில ஓவராலா அந்த மூவிக்கு வந்து ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டே நான் தான் கொடுத்தேன். ஒரு கலைஞனுக்கு இதை விட வேற என்ன பெருமை வேணுங்க? நம்ம இருக்கிற ஃபீல்டுல கராத்தே அப்படின்னா நாங்க பெருசா கன்சிடர் பண்ணல சார் அவங்க சொல்றாங்க. பட் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கராத்தே தான் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்ல கொடுக்கணும் அப்படின்னு உங்களை இன்வைட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? எப்பவுமே நம்ம வளரும்போது, நான் அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன் கராத்தே மாஸ்டர்களுக்கெல்லாம், எப்பவுமே நம்ம வளரும் போது நம்ம துறையும் சேர்ந்து வளருங்க. அப்போ கராத்தே அந்த இடத்துல போய் நுப்பாட்டி இருக்கும். ஸோ அவங்க விஸ்வா நான் யூஸ் பண்ண கிளைமேக்ஸ் ஃபைட்ல அப்படிங்கிறத விட கராத்தே வச்சிருக்கோம் அப்படின்னு கராத்தேக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது ஐ எம் ப்ரவுட் டு சே. ஸோ இதை விட வேற என்ன வேணுங்க? அப்போ ஒரு ஃபீல்டுல பேஷனும் ப்ரொஃபஷனலும் மிக்ஸ் ஆனதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்ச முடிஞ்சது. அப்போ இந்த அளவுக்கு கராத்தேல ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதே நம்ம ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். அப்போ ஏர்ன் பண்றதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த சில ஸ்டோரி அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தோம். ஏர்ன் பண்றதுங்கிறது எப்பவுமே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல இம்பாக்ட் இருக்குங்க. இப்போ நானும் திருப்பூர்ல யூஸ்வலா இருக்கிற மாதிரி வந்து வெளியூர்ல இருந்து வந்து ஆக்சுவலா ஒரு சின்ன ரூம், அதுலயே கிட்டத்தட்ட 6-7 பேர் ஹோல் ஃபேமிலி தங்கி, ஸோ அந்த மாதிரி ஃபேமிலில இருந்து வந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட இம்பாக்டுங்க. அதாவது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம், இப்போ இந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் நடக்கிற ப்ராசஸ் பார்க்கணும். அந்த வழியை கண்டிப்பா நம்ம சொல்லால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அப்போ ரீசெண்டா பாக்கியராஜ் நடிகர், டைரக்டர் பாக்கியராஜ், அவரோட பையன் உங்களுக்கு தெரியும் சாந்தனு, அவர் இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. அதான் அந்த பொண்ணுகள்ட்ட நான் ஷேர் பண்றேன். அதாவதுமா, இந்த மாதிரி நான்
வாழ்க்கை ஃபுல்லா பாக்கியராஜ் பையனே வாழ்ந்து வந்துட்டேன், எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். பாக்கியராஜோட பையனை பிறந்தது என்னோட தப்பா, நான் என்ன பண்றது, நான் ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரியோ இன்னும் சில ஆக்டர் சொன்னார் அவர் மாதிரியே பிறந்திருந்தா நம்மளுக்குன்னு ஒரு நேம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு. ஸோ அந்த இன்டர்வியூ எதுக்கு பேசுறேன் அப்படின்னா, நீங்க பிறக்கும் போதே பணக்காரராவோ, பிறக்கும் போதே ஒரு புகழோட பிறக்கும் போது கண்டிப்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கங்க, நீங்க பிறக்கும் போதே ஒரு புகழோட பிறக்கிறவனுக்கு, இப்போ நிறைய ஆக்டர் இருக்காங்க, நிறைய அரசியல்வாதிகள், வாரிசு அரசியல் நிறைய இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே அங்கீகாரம், அதிகாரம் இதெல்லாம் பிறக்கும் போதே கிடைக்கும். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தனோட திறமை மட்டும்தான் ஒருத்தனுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், பிறப்புல இருந்து அதிகாரமும் கிடைக்கும். ஒருத்தனோட சுய திறமை மட்டும்தான் அவனுக்கு மரியாதை ஏற்படுத்தி தரும். ஒருத்தனோட பிறப்புலேருந்தே வர அங்கீகாரமும் சரி, அதிகாரமும் சரி, அவனுக்கு 4 பேர் முன்னாடி கூல கும்பிடு போட வைக்குமே தவிர, மனசுல இருந்து ஒருத்தனுக்கு மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பா வராது. ஸோ பிறப்பில் நான் திருப்பி ஐ கம் டு த பாயிண்ட், பிறப்பில இருந்து அதிகாரம் அங்கீகாரம் கிடைக்கும். ஒருத்தனோட மனசுல இருந்து மரியாதை பிறக்க வைக்கிறது அவனோட திறமையில இருந்து தான் பிறக்க வைக்கும். ஸோ அப்போ அந்த பொண்ணுங்களும், நான் என்னோட ஸ்டூடெண்ட் திருப்பூர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர் அவங்களோட பொண்ணு. அப்போ நான் இவரோட பொண்ணா பிறந்தது என்னோட தப்பா, நான் எப்படி எங்களுக்கு நல்ல ஸ்டேட்டஸ்லயே நாங்கள் ஆல்ரெடி இருக்கோம், நாங்க எப்படி சாதிக்கிறது அப்படின்னு அடுத்த கொஸ்டின். அப்போ அதுக்கு என்னோட பதில், கண்டிப்பா பண்ணலாம். இன்னைக்கு நீங்க புகழ்பெற்ற அப்பா வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க, நிறைய இடத்துக்கு போறாங்க. உங்க ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்குமா, அதை நீ குடிசையா மாத்து. என்னடா நெகட்டிவா பேசணும்னு பாக்குறீங்களா, அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்ன வார்த்தை அதுதான். இன்னைக்கு அது பேமசன் ஹாஸ்பிட்டலா இருக்குல்ல, அதை நீ குடிசையா மாத்து. எப்படி மாத்துவ, கம் டு த பாயிண்ட். அது குடிசை மாதிரி காட்சி அளிக்கிற அளவுக்கு நீ 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு நீ நாளைக்கு ஃபியூச்சர்ல உங்களோட அப்பாவோட ஸ்தாபனத்தை நீ பன்மடங்கு பெருக்கணும், அதை கையில் எடுத்து. அப்போ நீ ஒரு சாதிச்ச ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்றேன், நான் ஒரு சின்ன வீட்டில் இருந்தேன், நான் இப்படி வந்தேன் அப்படி வந்தேன் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. அப்போ நீ இப்போ இருக்க ஸ்பெசிலிட்டிஸோட உங்களோட வசதியை கம்பேர் பண்ணும்போது நீ உருவாக்குறது 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலோட டீனாவா, பல ஸ்பெஷலிஸ்ட உருவாக்கு. அப்போ இப்ப இருக்க சுச்சுவேஷன் உனக்கு பயங்கர ஏழ்மையா தெரியும், அந்த வகையில உனக்கு ஒரு ப்ரௌடா இருக்கும் அப்படின்னு பதில் சொல்லும். ஸோ அதே மாதிரி தாங்க, இப்போ நான் அப்புறம் பேச்சை தொடர்ந்து பேசினேன். ஸோ இன்னைக்கு மாஸ்டர் பாரு, பெரிய செயின் போட்டிருக்கேன், மோதிரம் போட்டிருக்கேன், கோல்டுலயே நிறைய கோல்டு வச்சிருக்கோம். ஏன், அதுக்கு ஒரு இம்பாக்ட் கண்டிப்பா. ஒரு ஃபங்க்ஷன் போறோம், வீட்டில் அடிக்கடி காதல விழுகும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோமே, எனக்கு செயின் இல்லை, எனக்கு ஆக்சுவலாக நான் இந்த கயிறை மட்டும் போட்டு எப்படி நான் வெளியே வருது அப்படிங்கிற வார்த்தைகள் விழுகும் சின்ன வயசுல. ஓ, கோல்டுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா அப்படின்னு சின்ன வயசுல ஆணித்தனமா பதிஞ்சுது மனசுல. யார் எங்க செயின் போட்டிருந்தாலும் 2 கிராம், ஒரு அரை பவுன் 1 பவுன்ல போட்டாலே, அண்ணா இது எத்தனை பவுன் அப்படின்னு கேட்கிற ஒரு வழக்கம். அப்போ அந்த ஒரு தங்கம் அப்படின்னா இவ்வளவு வேல்யூ இருக்கா அப்படின்னு சின்ன வயசுல இருந்து பதிஞ்சு. அப்போ அது அளவுக்கு அதிகமா, எதெல்லாம் ஏக்கமா இருந்ததோ அதெல்லாம் அளவுக்கு அதிகமா அடைகிறத லட்சியமா எடுத்துக்கிட்டோம். ஸோ எப்பவுமே ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க, மனசுக்குள்ள எரியிற அந்த ஜோதி, வைராக்கியம், நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த வைராக்கியத்தை நீ பல தரப்பு மக்களோட பழக வேண்டி இருக்கும். அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுவான், ஸ்மோக் பண்ணுவான், எல்லா கெட்ட பழக்கம், அவனோட நீ டிராவல் பண்ணணும், நல்லவனோட பண்ணணும், கெட்டவனோட பண்ணணும், துரோகியோட பண்ணணும், எல்லாரோடையும் நீ டிராவல் பண்ணணும். ஆனால் எந்த சுச்சுவேஷன்லையும் உனக்குள்ள எரியிற அந்த ஃபயர் அணையவே கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ண. அப்போ எனக்குள்ள அந்த ஃபயர் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சின்ன வீடா இருந்தது, பெரிய வீட்டில் வாழணுங்கிற ஃபயர். நகையே இல்லை, கிராம் கணக்கில் போட்டிருந்தவங்க பார்த்தோம், நிறைய நகை வாங்கணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு நகையை ஒரு அடையாளமா மாத்திக்கிட்டோம். நம்ம ஜெயிச்சதுக்கான அடையாளம் இன்னைக்கு நகையை கழுத்துல போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அசால்ட்டா தங்கி ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த். அப்போ 5 ஸ்டாரோட ஹோட்டலோட ஃபுட்டு, 5 ஸ்டார் ஹோட்டலோட அந்த அட்மாஸ்பியர், 5 ஸ்டார் ஹோட்டலோட அந்த லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு சின்ன பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாதான் இதோட டேஸ்ட் எனக்கு தெரியும். ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் அனுபவிச்சேன் அப்படின்னா இந்த டேஸ்ட் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பாலைவனத்துல தொடர்ந்து பயணிக்கிறான் ஒருத்தன், 10 நாள் தண்ணியே குடிக்கல,
ஒரு சொட்டு தண்ணீரை பார்த்த உடனே அவனுக்கு என்ன மாதிரி ஒரு ஆசை வரும். அந்த இல்லை நீங்கள் ரெகுலராகவே தண்ணி ரெகுலராக உங்களுக்கு கிடைக்குது, ஜஸ்ட் வாட்டர் அப்படின்னு குடிச்சிட்டு போயிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த ஃபேஷன் அப்படிங்கிற வேட்கை, தீராத வேட்கை, அதோட வளர்ந்து வரவங்களுக்கு தான் பசியோட அருமை ப்ளஸ் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறதுக்கு முடியுங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டில் இருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறது எல்லாமே சர்வசாதாரணமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சூடா கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. ஓகே, அடுத்தது அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்லியிருந்தோம். ஸோ இதை எங்களோடய முடிச்சுக்கூடாது அப்படின்ட்டு அந்த சுதிக்ஷா அந்த கேர்ளோட ரெக்வஸ்டாக இருந்தது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வீடியோவாக பேசுங்க மாஸ்டர், இன்ஸ்பைரிங், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, என்ன மாதிரி பல பேருக்கு பயன்பெறணும், இதை நீங்கள் வீடியோவாக கண்டிப்பாக பேசுங்க அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வீடியோ, லாங் வீடியோ பேசியிருக்கிறேன். எப்போவுமேங்க இன்னைக்கு மரத்து நிழலில் உட்காந்துட்டு நம்ம ஜாலியாக காற்று வாங்கிட்டு இருக்கவங்கள விட அந்த மரத்தை விதை போட்டு ரெகுலராக தண்ணி ஊற்றி வளர்த்தவங்களுக்கு தான் அந்த வழி புரியும். ஸோ எல்லார் வீட்லேயும் இன்னைக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒருத்தவங்களுடைய உழைப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்பாவோ இல்லை தாத்தாவோ யாரோ ஒருத்தவங்க உருவாக்கின அந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க அந்த வசதிகள். ஸோ அதுக்கு பின்னாடி போய் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக ஒரு ஃபேமிலியில் ஒரு நபர் இருக்கலாம். அவங்க கிட்ட கேளுங்க. அந்த தொழிலை உருவாக்குன நபர், அந்த தொழிலை நிர்வகிக்கிற நபர் இல்லை, அந்த தொழிலை உருவாக்குன நபர் கண்டிப்பாக அதே ஜென்ரேஷனில் அந்த தொழிலில் தோத்து போகிறதே இல்லைங்க. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க, நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்க. அவங்க உருவாக்குன தொழிலில் அவங்க கண்டிப்பாக தோக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் இருக்க நெளிவு சுழிவு எல்லாமே அவங்களுக்கு தெரியும், எப்படி எந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் எல்லாமே. ஸோ அப்படிங்கும்போது அப்போ எப்படி அந்த தொழில் அன்னைக்கு லாஸ் ஆகுது, ஒண்ணுமே இல்லாம காணாம போகுது அப்படின்னா கண்டிப்பா அது அந்த தொழில் உருவாக்குன நபர்கிட்டேருந்து இன்னொரு வாரிசு கையிலையோ இல்ல வேற ஒரு நபர் கையிலேயே அது மாறும்போது மட்டும்தான் அங்க தோல்வி நிகழும். அந்த தொழிலை உருவாக்குன நபர் கையில இருக்கிற வரைய கண்டிப்பா அது நடக்காது. அதுக்காக நான் எல்லா வாரிசையுமே நிர்வகிக்க தெரியாதுன்னு சொல்ல வரல. பட் அந்த உங்க அப்பாவோ இல்ல தாத்தாவோ கொடுத்துட்டு போன அந்த விஷயத்தையும் நீங்க வளர்த்தெடுத்து அது கூட சேர்த்து பன்மடங்கா நீங்க அதை பெருக்கும் போதுதான் நீங்க வாழுறீங்க அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் இருக்கும். ஏதோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதை மட்டுமே வச்சு நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வராதுங்க. ஸோ திங்க் அபவுட். தேங்க்யூ.